அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரத்துறவி ஐயா அவர்கள் அவங்க ஒரு விவாத அறைகோல் விட்டுருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன விவாத அறைகோல்? அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எது சம்பந்தமானா அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி மேலே வந்து டிஃபன் பாக்ஸ் குண்டு வீசினாங்களா இல்லையா? காவி தீவிரவாதிகள் வந்து டிஃபன் பாக்ஸ் குண்டு வீசினாங்க. அது குறித்து அவரிடத்துல பேட்டி எடுக்கப்பட்டது. இன்னைக்கு பேட்டி எடுத்த அந்த வீடியோக்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டு இருக்கின்றது, ஃபேஸ்புக்லையும் பரவிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா வீரத்துறவி ஐயா அவர்கள்ட்ட பேட்டி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு என்ன இப்படி செய்யலாமா அப்படின்றது சம்பந்தமாக கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீரத்துறவியினுடைய ஏஜென்ட் இருக்காரு, யார் வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு வீசினாரோ அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த புது மாப்பிள்ள மாதிரி நின்று இந்திய இளைஞர் சேனா அமைப்புல இருந்து கைது போய் சரணடைஞ்சார்ல, நாங்க தான் வீசணும் அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சாரு, அவர் பேட்டி கொடுக்குறாரு. அந்த காவி பயங்கரவாதி பேட்டி கொடுக்குறான். புதிய தலைமுறை வந்து இந்துக்கள் பெண்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், தாலி சம்பந்தமான விவாதத்தில் நடத்துறதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அது மன்னிப்பு கேட்கணும் தான் நான் இந்த எங்களுடைய கட்சி தொண்டர்கள் வெறும் பட்டாசு தான் போட்டாங்க. இதே இந்துவாக பட்டாசு போட்டாங்க. தொண்டர்கள் வெறும் பட்டாசு தான் போட்டாங்க. இதே இந்துவாக பட்டாசு போட்டாங்க. அதே இஸ்லாமியனா இருந்தா வெடிகுண்டை போட்டிருப்பாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதே இஸ்லாமியனா இருந்தா வெடிகுண்டை போட்டிருப்பாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கணும். நாங்க வீசினது வந்து வெறும் பட்டாசு தான், வெடிகுண்டு இல்லை. பட்டாசு தான் வீசினாங்களாம். புதிய தலைமுறை தொலைக்காட்சி அலுவலகத்து மேல நாங்க வீசினது பட்டாசு. நாங்க இந்துவா இருக்கிறதுனால தான் பட்டாசு வீசணும், முஸ்லீமா இருந்தா வெடிகுண்டு வீசி இருப்பாங்க என்று செய்யறதையும் செஞ்சுட்டு எவ்வளவு தெனாவிட்டு பாருங்க, எவ்வளவு திமிரு பாருங்க. நீ வீசினது பட்டாசா? பட்டாசு தான் வந்து இப்படி வீசுறதாக இருந்தால் நீ நின்று பத்த வச்சிருக்க வேண்டியதானே? எதுக்கு வீசிட்டு ஓடுற? பட்டாசை தான் நான் வீசினேன் என்று அங்கேயே போய் சரணடைஞ்சிருக்க வேண்டியதுதானே? எதுக்கு பட்டாசையா வீசின? வெடிகுண்டை வீசிவிட்டு பட்டாசு என்கின்றார்கள். அதை வந்து அதாவது வந்து சொல்லுவாங்கல்ல, கேட்கிறவன் கேனையனா இருந்தா எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு, அந்த மாதிரி பட்டாசு தான் வீசணும். அப்ப பேரை மாத்திருவோமா? அப்ப ஆர்டிஎக்ஸ் பட்டாசு, கன்னி வெடி பட்டாசு. நல்லா அந்த நீ என்ன செய்யனா, தீபாவளிக்கு உங்க பிள்ளைங்களுக்கு இந்த காவி பயங்கரவாதிகளுக்கு சொல்றோம், நீ வந்து பட்டாசு விளையாட வாங்கி கொடுக்குற இல்ல தீபாவளிக்கு, இனிமே என்ன செய்யணும், சீனி வெடி வாங்கி கொடுக்காத, லட்சுமி வெடி வாங்கி கொடுக்காத, ஆர்டிஎக்ஸ் குண்டு வாங்கி கொடுவோம், வீட்டுக்குள்ளேயே வச்சு பட்டாசு கொளுத்தட்டும். கொளுத்துவியா நீனு? பட்டாசா? இப்படிப்பட்ட ஒரு திமிரான பேச்சை பேசக்கூடியதை பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் எல்லாம் வெடிகுண்டு வீசுவார்கள் என்று இந்த அந்த பயங்கரவாதி வந்து பேட்டியும் குடிக்கின்றான். அதை நியாயப்படுத்துற மாதிரி இப்போ வந்து வீரத்துறவி உட்கார்ந்துக்கிட்டு அவர் தாலியை பத்தி பேசலாமா, மத விஷயங்களை பற்றி நீங்க வந்து இப்படி சொல்லலாமா? தாலி என்பது ரொம்ப புனிதமானது. அப்படி புனிதமான ஒரு விஷயத்தை பற்றி நீங்க எப்படி வந்து விவாதம் நடத்தலாம்? இந்த மாதிரியா நீங்க எல்லாம் விவாதம் நடத்தாதீங்க என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். முதல்ல இந்த தாலி சம்பந்தமா விவாதம் நடத்தினது யாரு? இதை முதல்ல வீரத்துறவி வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஏன் இந்துக்கள்லாம் விவாதம் நடத்துறாங்க? இந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் உள்ளவர்கள் இந்த முஸ்லிமா டைரக்டர் அவரு முஸ்லிம்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்து மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையில தாலியை வந்து போட சொல்றாங்க. தாலி என்பது வந்து எங்களுக்கு வந்து பெண்ணடிமைத்தனமாக இருக்கின்றது. ஒரு ஆம்பளை வந்து அவன் கல்யாணம் பண்றதுக்கு அடையாளமா எதையும் வெளிக்காட்டுறது இல்லை. ஒரு பொம்பளை மட்டும் தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு வெளிக்காட்டுறதுக்கு தாலி எதுக்கு? பொம்பளை மட்டும் இப்படி செய்யணுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. யாரு கேட்கிறா? இந்து சகோதர சகோதரிகள் கேள்வி கேட்கின்றார்கள். அதை அவர்கள் அவங்களுடைய மத கோட்பாடு குறித்து அவங்களே விவாதம் பண்றாங்க. இதுக்கும் மற்ற மதங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கும் முஸ்லிம்களுக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு எதுக்குடா எங்களை இருக்கிறீங்க என்னன்னு கேட்டா, தாலி சம்பந்தமா பேசக்கூடாது, அது புனிதமானதுன்னாங்க. உடனே வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க வீரத்துறவி ஐயா அவர்கள்ட்ட. ஐயா, நீங்க வந்து தாலி புனிதமானதுன்றீங்களே, அப்போ வந்து இந்த காதலர் தினத்தன்னைக்கு நாய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, நாய்க்கும் கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அது தாலி கட்டி தானங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. உங்க இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் தானே நாய்க்கு தாலி கட்டுறாங்க. அப்ப மட்டும் தாலி என்பது புனிதமா தெரியலையோ? அப்ப நீங்களே கேவலப்படுத்துவீங்களா உங்க தாலிய அப்படின்னு வீரத்துறவி ஐயா அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. என்னடா அது இப்படி கேட்டுவிட்டாங்க? இல்ல 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 இல்லன்னு அப்படியே உழப்புறாரு. கேக்குறாங்க, இல்ல இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணுங்க ஐயா அப்படின்னோனையும்
இப்படிலாம் நீங்க எதிர்கேள்வி கேட்டா அப்புறம் நானும் எதிர்கேள்வி கேட்பேன். நல்லா கேளுங்கய்யா, கேளுங்கன்றாயே. இல்ல நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டே போனா பேச்சு வளர்ந்துகிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல தயார் இல்ல. சார், தாலி வந்து புனிதமானதுன்னு சொல்றீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காதலர் தினம் தனி பாத்தீங்கன்னா கழுதைக்கும் நாய்க்கும் இந்தி இயக்கங்கள் தான் அம்புகள் தான் வந்து தாலியை வந்து கட்டுறாங்க. அப்ப அந்த புனிதம் கெட்டு போகாதா? தாலி கட்டுறதுக்கு எங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய விஷயம். அப்ப தாலிக்கு தாலி கட்டிட்டாங்க, அது மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்றவங்க எங்களுடைய மீறி விஷயங்களையும் தெரிஞ்சு கூடாது. நாய்க்கு மாலை தான் போட்டாங்க. இவங்க தான் நடத்தினாங்க மணலி பகுதியில். அப்படியே வருஷம் 7வது வருஷம் நடத்திக்கிட்டு